ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எக் பொடி மாஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம லஞ்சுக்கு, குட்டீஸ்க்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க சட்டுன்னு போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெண்டைக்காய் இந்த மாதிரி வந்து ஸ்மால் பீசஸாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் எவ்வளோ பெருசு வேணுன்றது உங்கள் வில்லன் விஷ். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடுசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் வந்து நம்ம பேனை வந்து ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். நான் தேங்காய் எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா காய வச்சு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அது நல்லா வணக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து வர வரையும் நல்லா நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்து இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காயில் வந்து ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும். ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபார்மில், ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கும். அது போகிற வரையும் நீங்கள் வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா தண்ணியே ஊற்றாமல் அதிலே வந்து நல்லா சுண்டி வரணும் அந்த எண்ணெயிலே ஒரு லெவலுக்கு. இல்லை அப்படின்னா வந்து நான் 1/4 டம்ளர் வந்து சின்ன டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விட்டுருக்கேன். லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் வந்து வேக விட்டுக்கோங்க. வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்து தெரியும். இன்னும் வந்து எனக்கு அந்த ஜெல்லி பதம் வந்து இருக்குது. ஜெல்லி பதம் வந்து போனதுக்கப்புறம் நீங்கள் மசாலா ஆட் பண்ணியிருக்கணும். நான் வந்து மிளகாத்தூள், உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். லைட்டாக கரம் மசாலா வந்து போட்டிருக்கேன். ஒரு முட்டையை நீங்கள் வெண்டைக்காய் மேலே வந்து போட்டு ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு மாதிரி ஸ்மெல்லை எடுத்துரும் வெண்டைக்காயே. அதனால் வந்து முட்டையை வந்து தனியாக வந்து இந்த முட்டை பொடி மாஸ் மாதிரி ஃபஸ்ட் நல்லா அதோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம வெண்டைக்காய் எக் பொடி மாஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஆல். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான்